வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான இண்டோ சைனீஸ் டிஷ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போது ரைஸ் பாயில் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு சால்ட்டும் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பாயில் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் போதும். ஏன்னா ரைஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு குழையக்கூடாது, நல்லா உதிரியாக இருக்கணும். இப்போ இதை வடிச்சிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விடுங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்பயுமே நம்ம ஒரு நாள் ஓல்ட் ரைஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் நம்ம ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக உதிரியாக வரும். அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். நான் வந்து 1 கேரட் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு பீன்ஸ், அதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் பார்ட் இது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஜிஞ்சர் அண்ட் கார்லிக். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஆப்ஷனல், குழந்தைங்களுக்கு செய்கிறதா இருந்தால் டோட்டலாகவே ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இப்போது கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் பார்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கினதும் இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். கேரட், கேப்சிகம், பீன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் சேர்க்கணும். அதுக்கப்புறம் கார்னிஷிங்காக கொஞ்சம் தேவைப்படும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்தாச்சு. இதை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ரைஸ்லேயே சால்ட்டு சேர்த்துருக்கோம். இப்போ வெஜிடபிள்ஸ்க்காக 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்ச நேரம் சாட் பண்ணால் போதும். இப்போ நம்ம பாயில் பண்ண ரைஸ் ஆறுனதுக்கப்புறம் இப்போ சேர்த்துடலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். நீங்கள் சோயா சாஸ் வாங்கும்போது இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணி வாங்குங்க. சில சோயா சாஸில் வந்து அஜினோமோட்டோ சேர்த்துருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹாட் சில்லி சாஸ். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் பவுடர். அப்புறம் 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் நல்லா ஹையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் வினிகரும் சேர்த்துக்கிறேன். இப்போது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது சால்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட இப்போ நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி செஞ்சுருக்க குவான்டிட்டி வந்து ஒரு 2 பர்சன்ஸ் வரைக்கும் சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வீட்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சூப்பராக ரெடி பண்ண முடியும். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது செஞ்சு வச்சுட்டு உடனே சாப்பிடாம கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் கார்னிஷ் பண்ணிடுங்க. இது கூட வெஜிடபிள் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைட் டிஷ் வச்சுக்கலாம். சும்மா சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க டேஸ்ட்காக. பட் நம்ம அதெல்லாம் சேர்க்காமலே ரொம்ப டேஸ்டியாக வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். ஸோ இனி வெளியில் வாங்காமல் நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் செஞ்சு கொடுக்கலாம். இது ரொம்ப குவிக்காக செய்யக்கூடிய ரெசிபி. நம்ம கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கும் இதை அனுப்பலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருந்தால் ஒரே ஒரு எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் வேணும்னா எங்கள் சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.